கோவையில் கனமழை எதிரொலியால் நொய்யல் ஆற்றின் முதல் தடுப்பணையான சித்திரைச்சாவடி அணையில் இரு கரைகளிலும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், கோவையில் கனமழை எதிரொலியால் நொய்யல் ஆற்றங்கரையின் தடுப்பணையில் அதிக அளவில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், கோவை மாவட்டம் முழுவதும் 2 நாட்கள் இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில மாவட்டம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அமைச்சர் முத்துசாமி தலைமையில தீவிர கண்காணிப்பில் மாவட்டம் இருக்கிறது. இந்த நிலையில முன்னெச்சரிக்கை நிலையில பல்வேறு பணிகளை செய்தாலும் கூட நேற்று இரவிலிருந்து ஒரு சில இடங்களில் கனமழை பெய்திருந்தது. மற்ற இடங்களில் சாரமழை தான் பெய்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் இன்று மதியத்திற்கு மேல் மழை அதிகமாக பெய்யலாம் என்ற வானிலை ஆய்வின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மழை கூடுதலாக பெய்யலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தற்போது கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில பல்வேறு மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழை என்பது தொடர்ந்து பெய்து வரும் அடிப்படையில கோவை சிறுவாணி அடிவாரம் பகுதியில் இருக்கக்கூடிய சித்திரைச்சாவடி அணையில தற்போது நொய்யல் ஆற்றினுடைய வெள்ளம் என்பது கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக கோவையின் முக்கிய நீராதாரமாக வரக்கூடிய இந்த நொய்யல் ஆற்றில ஏற்கனவே வறண்ட சூழலை காணப்பட்ட நிலையில, ஏன்னால் தற்போதுதான் சம்மர் முடிஞ்சு தற்போது அந்த நொய்யல் ஆறு முழுவதுமாக வறண்ட நிலை என்பது காணப்பட்டது. தற்போது பெய்யக்கூடிய இந்த பருவநிலை காரணமாகவும் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்யும் அடிப்படையிலும் தற்போது இந்த நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு அந்த சித்திரைச்சாவடி அணையில காலையில் இருபுறமும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து போடக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இதை குறிப்பாக விவசாயிகளுக்கு முக்கிய இந்த நொய்யலை நம்பி இருக்கக்கூடிய கரையோர இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முக்கிய ஒரு நீராக இருக்கக்கூடிய இந்த நொய்யல் நதி தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் விவசாயிகள் சற்று மகிழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது இருக்கிறது. இந்த நிலையில தற்போது தடுப்பணையில மிக அதிகமாக தடுப்பணை மற்றும் நொய்யலாற்று கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதும், அதே போல தடுப்பணையில் புதிதாக தண்ணீர் வரும் என்று எண்ணி ஆற்றில் குளிக்கவோ அதே போல அங்கு இறங்கி விளையாடவோ துணி துவைக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை விடுத்த நிலையில தொடர் கண்காணிப்புல நொய்யல் பகுதி முழுவதுமாக காவல்துறை தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மோகன், விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்.